குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்மஸ் எப்படி போச்சு? ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? சீக்ரெட் சாண்டா கேம்லாம் விளையாடுனீங்களா? கிஃப்ட் எதுனா வந்துச்சா? என்ஜாய் பண்ணுறீங்கல்ல? சூப்பர். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்க போகிறோம். அது நம்ம நியூ இயரை பற்றி. ஓகேவா? கேட்கலாமா? ஒரு குட்டி வில்லேஜ் இருந்துச்சான். அதில் அந்த டவுனுக்கு நடுவில் ஒரு பழைய கிளாக் டவர் ஒன்று இருக்குமா. அந்த பக்கம் எல்லாரும் போவாங்களாம், வருவாங்களாம். ஆனா அந்த கிளாக் ஓடுதா ஓடலையா யாரும் அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களாம். ஆனா கிளாக் டவர் கிட்ட வந்துருங்க, கிளாக் டவர் கிட்ட இறங்கணும் அப்படின்றத மட்டும் எல்லாரும் பேசிக்குவாங்களாம். ஓகேவா? இப்படியே போயிட்டு இருந்துச்சான். அந்த கிளாக் டவர் எல்லாரோட ஹாப்பினஸ், எல்லாரோட சேட்னஸ், ஜாய், ஸ்மைல், லாஃப்டர் எல்லாத்தையுமே பார்த்து இருந்துச்சான். ஓகே, அது பாட்டுக்கு ஆனா என்ன பண்ணுமா, டிக் டிக் டிக்னு அது பாட்டு அது வேலை செஞ்சுட்டு இருந்துச்சான். அப்போ நியூ இயர் ஈவ் வந்துச்சா. நியூ இயர் ஈவ் வரும்போது என்னாச்சா, அந்த கிளாக் டவர் கிட்ட தான் எல்லாம் அந்த ஹோல் வில்லேஜ்ல இருக்கிற பீப்புள் எல்லாம் கேதர் ஆவாங்களாம். ஓகே, அப்போ எல்லா பீப்புளும் அந்த கிளாக் டவர் கிட்ட கேதர் ஆனாங்களாம். அங்க லைட்ஸ் எல்லாம் ட்விங்கிள் ஆச்சான். இந்த பசங்க எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டே, நியூ இயர் வருது, நீ என்ன பண்ண போற, நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். பெரியவங்க எல்லாம் நாளைக்கு நியூ இயர், நான் இது லஞ்ச் இது செய்யலான் இருக்கேன், நான் அது பண்ணலான் இருக்கேன், இங்க போகணும், நான் ஜிம்முக்கு போகணும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்களாம். அப்போ அங்க ஒரு குட்டி பையன் எழில்னு இருந்தானா. அந்த குட்டி பையன் கேட்டாங்கன்னா அவங்க பாட்டி கிட்ட, பாட்டி இந்த கிளாக் என்ன அப்படியே ஒரு மாதிரி சேடா இருக்கிற மாதிரி இருக்கு, பழசா இருக்கு அப்படின்ன உடனே அந்த பாட்டி சொன்னாங்களாம், ஆமா ஆமா, அது எல்லாரோட டைமையும் எடுத்துட்டு போதில்ல, அதனால கண்டிப்பா அது டயர்டா தான் இருக்கும், பாக்குறதுக்கு பழசாவும் தான் இருக்குது, ஓல்டு கிளாக் டவர் பா அப்படின்ன உடனே எழில் அப்படியா, ஓகே பாட்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தானா. யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு என்னெல்லாம் தோணுச்சா, பா இந்த கிளாக் யோசிச்சிருக்கோம்ல, எல்லாரும் என்ன இவ்வளவு அவசரப்படுறாங்க, இங்கேருந்து அங்க அங்கேருந்து இங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, யாருமே பொறுமையாவே இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்லாம் நினைக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தானா. கொஞ்ச நேரத்துல என்னாச்சான், அந்த நியூ இயர் 11:59 ஆயிடுச்சான். அப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த செகண்ட்ஸ் எல்லாம் போக கடைசியா அந்த 10 செகண்ட்ஸ்ல 10, 9, 8 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகும்போது என்னாச்சா, அந்த 12 o'clock ஆன உடனே அந்த கிளாக் டவர் டொங் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுச்சான். அந்த சத்தம் ரொம்ப ஷார்ப்பா, ரொம்ப லவுடா அப்படியெல்லாம் இல்லையா, ஜென்டலா இருந்துச்சான். அப்போ எல்லாரும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்லாம் கத்திட்டு இருந்தாங்களாம். ஆனா அந்த கிளாக் என்ன பண்ணுச்சா, அதனோட வேலையை ஜென்டலா, ஸ்லோவா, அழகா அது பாட்டுக்கு பண்ணிட்டு இருந்துச்சான். எழிலும் அப்படியே பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃபேமிலி, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் அப்படின்லாம் சொன்னானா. ஆனாலும் அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு குட்டி யோசனை இருந்துட்டே இருந்துச்சான். என்னது, அவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டானா, என்னவா இருந்தாலும் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும், நம்ம அதே மாதிரி டைமை ஒழுங்கா ட்ரீட் பண்ணணும், எல்லாத்துலேயுமே நான் அவசரப்பட்டுட்டு இருந்தோம்னா அது சரி வராது, எங்க நம்ம ஃபாஸ்டா இருக்கணுமோ அங்க ஃபாஸ்டா இருக்கணும், எங்க ஸ்லோவா இருக்கணுமோ நம்ம அங்க ஸ்லோவா இருக்கணும் அப்படின்னுட்டு அதுலேருந்து அவன் சமத்தா சூப்பர் பாயா இருந்துட்டு இருந்தானா. சூப்பர் இல்ல எழில்? ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், அந்த கிளாக் பாருங்க எல்லாரோட ஹாப்பினஸ், எல்லாரோட டியர்ஸ், லாஃப்டர் எல்லாத்தையும் பார்த்துருக்கு. ஆனா அது என்ன பண்ணுச்சு, அது பாட்டுக்கு அதனோட வேலையை ஜென்டலா சமத்தா கரெக்டா பண்ணிட்டு இருந்துச்சு. ரைட்டா? அதே மாதிரி நீங்க உங்களோட வேலையை கரெக்டா சமத்தா பண்ணணும். அவசரமா ஒரு வேலையை பண்ணீங்கன்னா அது வேலைக்காகாது, அது ஒழுங்காவும் முடியாது. ஓகே, அதே மாதிரி டைமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டைம் ஒரு தடவை போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது. ஓகே, சரி. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல நம்ம அச்சுதன் அண்ட் நம்ம ஆராதனா அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாப்பி 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 பர்த்டே அப்படி சொல்லலாமா? ஓகே, அண்ட் நம்ம இந்த ஸ்டோரி யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்றோம், கவினிசை அண்ட் ஸ்ரீ தமிழினியன். ஓகேவா? And happy 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 new year. இந்த நியூ இயர்ல உங்களுக்கு நிறைய 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 லவ், நிறைய 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 சர்ப்ரைசஸ், நிறைய 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 லாஃப்டர், நிறைய 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 ஹாப்பினஸ் எல்லாம் கிடைக்கணும். ஓகே, நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா ஜாலியா இந்த இயர் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கணும். ஓகேவா? சரி,
இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதைகள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. பாய்.